வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம எல்லாருக்குமே வாட்சஸ்னால் ரொம்பவே பிடிக்கும். முக்கியமாக டைம் பார்க்கறதுக்கும் இல்லை நம்ம எங்கேயாச்சும் வெளியே போகும்போது கையில் கட்டி பார்க்கறதுக்கு அழகாக இருக்கிறதுக்கும் வாட்சஸ் யூஸ் பண்ணுவோம். அப்படிப்பட்ட இந்த வாட்சஸ் பார்த்தீங்கன்னா 15th சென்ச்சுரியில் பீட்டர் ஹென்லின்ற ஒரு ஜெர்மன் இன்வென்டர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. உலகத்தில் இந்த வாட்சஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 100 ரூபாயிலும் கிடைக்குது, 100 கோடி ரூபாயிலும் கிடைக்குது. ஸோ நம்ம இந்த வீடியோவில் அப்படிப்பட்ட உலகத்திலே காஸ்ட்லியான விலை உயர்ந்த 10 வாட்சஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் வரீங்கன்னா மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பத்தாவது நம்ம பார்க்க போகிற வாட்ச் தான் ஹெர்ப்லெட் பிக் பேங். 2005 ஹெர்ப்லெட் கம்பெனியால் கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு வாட்ச் தான் இந்த ஹெர்ப்லெட் பிக் பேங் வாட்ச். இதோட சிறப்பம்சம் பார்த்தீங்கன்னா இந்த வாட்சில் கிட்டத்தட்ட 1282 டைமண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 100 கேரட் ஒருத்துள்ள பேகட்னு சொல்லப்படுற ஒரு வகையான வைரங்கள்னாலையும் 6 எமரல்டு கட் வைரங்கள் அதாவது மரகத வைரங்கள்னாலையும் இந்த வாட்ச் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்சில் அந்த டைமண்ட் அவங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதே கிட்டத்தட்ட பல வருஷங்கள் ஆயிருக்கு. 2012 ஜேசெட்னு ஒரு மியூசிக் ஆர்டிஸ்ட்க்கு அவங்க ஒய்ஃபான பியான்சி இந்த வாட்சை பர்த்டே கிஃப்டாக தன்னோட ஹஸ்பண்டுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்சோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $5 மில்லியன் வருது. நம்ம இந்தியன் ருப்பியில் கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 36 கோடி ரூபாய். 9வது நம்ம பார்க்க போகிற வாட்ச் தான் வெச்ரன் கான்ஸ்டன்டின் 57260. 2015 வெச்ரன் கான்ஸ்டன்டின் கம்பெனினால கிரியேட் பண்ணப்பட்ட இந்த வாட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு மெக்கானிக்கல் பாக்கெட் வாட்ச் நம்ம சொல்லலாம். இந்த வாட்சோட சிறப்பம்சம்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்ச் 242 ஜுவல்ஸ்னால செய்யப்பட்டிருக்கு, அதாவது நகைகளாலேயே. அது மட்டும் இல்லாமல் 2826 இண்டிவிஜுவல் காம்போனன்ட்ஸ் இருக்கிறதாவும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த வாட்சில் 57 செயல்பாடுகள் பொருத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்சோட பேக் அண்ட் ஃப்ரண்ட் 2 சைடுமே டிஸ்பிளே இருக்கிற இது ஒரு அனலாக் வாட்ச். இந்த வாட்ச் அவங்களுக்கு செஞ்சு முடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆயிருக்கு. இந்த வாட்சோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $8 மில்லியன், அதாவது நம்ம இந்தியன் ருப்பியில் கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம்னா 58 கோடி ரூபாய். 8வது நம்ம பார்க்க போகிற வாட்ச் தான் Patek Philippe 1518. 1941 Patek Philippe கம்பெனினால கிரியேட் பண்ணப்பட்ட இந்த வாட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான வாட்ச்ன்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்சோட மாடலில் வெறும் 4 வாட்சஸ் தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்சோட சிறப்பம்சம் பார்த்தீங்கன்னா இந்த வாட்ச் முழுக்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னாலே கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உலகத்திலே இந்த வாட்சில் தான் ஃபர்ஸ்ட் பெர்பெச்சுவல் கேலண்டரும் குரோனோகிராஃபும் ஃபிக்ஸ் பண்ணதான் சொல்கிறாங்க. குரோனோகிராஃப்னா கிட்டத்தட்ட ஸ்டாப் வாட்ச்னு நம்ம சொல்லலாம். 2016 நடந்த ஒரு ஆக்ஷனில் இந்த வாட்சை $11.1 மில்லியன் கொடுத்து வாங்கியிருக்காங்க. நம்ம இந்தியன் ருப்பியில் கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 81 கோடி ரூபாய். 7வது நம்ம பார்க்க போகிற வாட்ச் தான் பால் நியூமன்ஸ் ரோலெக்ஸ் டேட்டோனா. 1963 ரோலெக்ஸ் நிறுவனத்தினால கண்டுபிடிக்கப்பட்ட இந்த வாட்சோட ஒரிஜினல் பேர் பார்த்தீங்கன்னா ரோலெக்ஸ் காஸ்மோகிராஃப் டேட்டோனா. இந்த வாட்சோட சிறப்பம்சம் பார்த்தீங்கன்னா இது ஒரு நார்மலான ரோலெக்ஸ் வாட்ச்னு நம்ம சொல்லலாம். இந்த வாட்சை ப்ரொஃபஷனல் டைம் பீஸ்ன்ற ஒரு வாட்ச்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரோலெக்ஸ் நிறுவனம் இந்த வாட்சோட மாடலை ரொம்பவே கம்மியான வாட்சஸ் தான் செஞ்சுருக்காங்க. பால் நியூமன்ற ஒரு மூவி ஸ்டாருக்கு அவங்க ஒய்ஃபான ஜோனா வுட்வர்ட் இந்த வாட்சை கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வாட்ச் அவர்கிட்ட பல வருஷங்கள் இருந்தனால தான் இந்த வாட்சுக்கு பால் நியூமன்ஸ் ரோலெக்ஸ் டேட்டோனான்ற ஒரு பேரே வந்திருக்கு. அதுக்கப்புறம் 1984 பால் நியூமன் தன்னோட டாட்டரோட பாய் ஃப்ரெண்டுக்கு இந்த வாட்சை கிஃப்ட் பண்ணிடுறாரு. அவர் 2017 ஒரு ஆக்ஷனில் இதை வச்சிடறாரு. அங்கே நடந்த அந்த ஆக்ஷனில் இந்த வாட்சை $17.8 மில்லியன் கொடுத்து வாங்கியிருக்காங்க. அதாவது நம்ம இந்தியன் ருப்பியில் கன்வெர்ட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 130 கோடி ரூபாய். 6வது நம்ம பார்க்க போகிற வாட்ச் தான் ஜேக்கப் கோ பில்லியனர் வாட்ச். 2015 ஜேக்கப் கோ கம்பெனினால கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு வாட்ச் தான் இந்த வாட்ச். இந்த வாட்சோட சிறப்பம்சம்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்சில் 260 கேரட் மதிப்புள்ள எமரல்ட் கட் டைமண்ட் அதாவது மரகத வைரங்கள்னாலையும் 19 ஜுவல்ஸ்னாலையும் இந்த வாட்ச் செய்யப்பட்டிருக்கு. இந்த வாட்சில் உள்ள பிரேஸ்லெட்லையும் அதோட ஃப்ரண்ட் ஃபேஸ்லையும் 18 கிலோ வெள்ளை தங்கத்தினாலே டிசைன் பண்ணி செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்சில் 167 இண்டிவிஜுவல் காம்போனன்ட்ஸ் இருக்கிறதாவும் சொல்கிறாங்க. இந்த வாட்சோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $18 மில்லியன். நம்ம இந்தியன் ருப்பியில் கன்வெர்ட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 132 கோடி ரூபாய். 5வது நம்ம பார்க்க போகிற வாட்ச் தான் Patek Philippe சூப்பர் காம்ப்ளிகேஷன். 1933 Patek Philippe கம்பெனி ஓனரான Patek Philippe தன்னோட கையாலே இந்த கோல்டன் பாக்கெட் வாட்சை செஞ்சிருக்காரு. இந்த வாட்சோட சிறப்பம்சம்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்ச் முழுக்க 18 கேரட் தங்கத்தினாலே செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்சில் 24 செயல்பாடுகளும் பொறுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பெர்பெச்சுவல், செலஸ்டியல் கேலண்டர்ஸ், குரோனோகிராஃப் இந்த மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன்ஸையும் அதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. Patek Philippe இந்த வாட்சை செய்ய முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆயிருக்கு. இந்த வாட்சோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $24 மில்லியன். நம்ம இந்தியன் ருப்பியில் கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 176 கோடி ரூபாய். 4வது நம்ம பார்க்க போகிற வாட்ச் தான் Chopard 201 கேரட் வாட்ச்.
2001ல சோபாட் கம்பெனியால கிரியேட் பண்ணப்பட்ட இந்த வாட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் பீஸான வாட்ச்னு சொல்றாங்க. இந்த வாட்சோட சிறப்பம்சம் பார்த்தீங்கன்னா 201 கேரட் மதிப்பிலான 874 கலரான டைமண்ட்ஸ்னாலே இந்த வாட்சை செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்சோட சென்டரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 ப்ளூ டைமண்ட்ஸ், 15 பிங்க் டைமண்ட்ஸ் அண்ட் 11 ஒயிட் டைமண்ட்ஸ்னால செஞ்சிருக்காங்க. அண்ட் அவுட்டரில் பார்த்தீங்கன்னா 163 ஒயிட் அண்ட் எல்லோ டைமண்ட்ஸ்னால டிசைனும் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்சோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $25 மில்லியன். நம்ம இந்தியன் ரூபியில கன்வெர்ட் பண்ணால் கிட்டத்தட்ட 183 கோடி ரூபாய். மூணாவது நம்ம பார்க்க போகிற வாட்ச் தான் பிரெகட் நம்பர் 160 மேரி ஆண்டோனெட். 1872ல கிரியேட் பண்ணப்பட்ட இந்த வாட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட் வாட்ச். இந்த வாட்சோட சிறப்பம்சம் பார்த்தீங்கன்னா இதில் 823 பார்ட்ஸ் அண்ட் காம்போனன்ட்ஸை சேர்த்ததா சொல்கிறாங்க. அந்த வாட்சில் உள்ள மெக்கானிக்கல் பார்ட்ஸ்லாம் வுட் பாலிஷ்டு பிங்க் கோல்டால செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வாட்சில் உள்ள ஸ்க்ரூஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னாலே செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்ச்லேயும் தெர்மாமீட்டர், சிம், பெர்பெச்சுவல் கேலண்டர் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன்ஸை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்பர்ட் லூயிஸ் பிரெகட்னு ஒருத்தர் பிரெஞ்சோட ராணியான மேரி ஆண்டோனெட்டுக்கு இந்த வாட்சை செஞ்சு கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்ச் அவர் செஞ்சு முடிச்சு கொடுக்கறதுக்கே கிட்டத்தட்ட 40 வருஷம் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பல வருஷம் கழிச்சு ராணி இறந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த வாட்ச் பார்த்தீங்கன்னா ஜெருசலத்தில் உள்ள எல்ஏ மேயர் மியூசியத்துக்கு போகுது. அங்கே 1983 இந்த வாட்சை யாரோ திருடவும் செஞ்சிடறாங்க. அதுக்கப்புறம் பல வருஷங்கள் கழிச்சு திருப்பி இந்த வாட்சை கண்டுபிடிச்சு அதே மேயர் மியூசியத்தில் பொதுமக்களுக்காக டிஸ்பிளேல வச்சிருக்காங்க. ஸோ இந்த வாட்சோட மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $30 மில்லியன். நம்ம இந்தியன் ரூபியில கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 220 கோடி ரூபாய். ரெண்டாவது நம்ம பார்க்க போற வாட்ச் தான் கிராஃப் டைமண்ட்ஸ் தி ஃபேசினேஷன். உலகத்திலே ரெண்டாவது காஸ்ட்லியான இந்த வாட்ச் பார்த்தீங்கன்னா முழுக்க டைமண்ட்னாலேயோ ஜுவல்லரினாலேயோ செஞ்சிருக்காங்க. இந்த வாட்சோட சிறப்பம்சம் பார்த்தீங்கன்னா இந்த வாட்ச்ல 152.96 கேரட் மதிப்பிலான டைமண்ட்னால செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்சோட சென்டர் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாலஸ் பியர் ஷேப்பான 38 கேரட் மதிப்பிலான டைமண்ட்லையும் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வாட்சோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $40 மில்லியன். நம்ம இந்தியன் ரூபியில கன்வெர்ட் பண்ணால் கிட்டத்தட்ட 294 கோடி ரூபாய். நம்பர் 1ல நம்ம பார்க்க போகிற வாட்ச் தான் கிராஃப் டைமண்ட் ஹாலுசினேஷன். இந்த வாட்ச் இன்னும் வரைக்குமே வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 காஸ்ட்லியஸ்ட் வாட்சா இருந்துட்டு வருது. இந்த வாட்ச் பார்த்தீங்கன்னா பார்க்க நம்ம 4th பார்த்த சாப்பர் 201 கேரட் வாட்ச் மாதிரியே இருக்கும். ஆனால் ரெண்டுத்துக்குமே பல வித்தியாசங்கள் இருக்கு. இந்த வாட்சோட சிறப்பம்சம்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்சில் 110 கேரட் மதிப்பிலான பல கலரான டைமண்ட்ஸ்னாலே செய்யப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு ஃபேன்சி பிங்க், எல்லோ, கிரீன், ப்ளூ இந்த மாதிரியான பல கலரான வைரங்கள்னாலேயே இந்த வாட்ச் செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்சில் எமரல்டு, ஹாட் பியர், மேர்க்விஸ், ரவுண்டு சொல்லப்படுற இந்த வகையான வைரங்களையும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த வாட்ச் தான் கிராஃப் டைமண்ட் கம்பெனியோட ஒன் ஆஃப் த மாஸ்டர் பீஸ் வாட்ச்னு சொல்கிறாங்க. இந்த வாட்சோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $55 மில்லியன். அதாவது நம்ம இந்தியன் ரூபியில கன்வெர்ட் பண்ணால் கிட்டத்தட்ட 404 கோடி ரூபாய். ஸோ நம்ம இப்போ பார்த்த இந்த 10 வாட்சஸும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கைகளாலே செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்சஸ்லாம் ஏன் இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்கிறதுக்கு 4 காரணங்கள் சொல்கிறாங்க. அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி, அதாவது தொழில்நுட்பம். செகண்ட் பார்த்தீங்கன்னா கிராஃப்ட்ஸ்மேன்ஷிப், அதாவது அந்த வாட்ச் எப்படி நுணுக்கமாக கையாலே செய்கிறாங்க. தேர்ட் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் யூஸ்ட், அந்த வாட்சில் யூஸ் பண்ணுற டைமண்ட்ஸ், ஜுவல்ஸ் அண்ட் கோல்டு இதெல்லாம் சொல்கிறாங்க. அண்ட் ஃபோர்த் பார்த்தீங்கன்னா பிராண்ட். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ரோலெக்ஸ், பாட்டெக் பிலிப், கிராஃப் டைமண்ட் இந்த மாதிரி கம்பெனிகளை நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கோம். ஸோ இந்த 4 விஷயங்களும் அந்த வாட்சஸில் இருக்கிறனால தான் இந்த வாட்சஸ்லாம் அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேர்ல்டில் உள்ள 10 காஸ்ட்லியஸ்ட் வாட்சஸையும் பார்த்துருப்பீங்க. இதில் எந்த வாட்ச் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சோ அதை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சாலும் மறக்காமல் நம்ம